ஆரணிக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே ஆர்டர் செஞ்சு இந்த அரிசி தான் அங்கே எல்லா வீட்லையும் செய்வாங்களாம், எனக்கு தெரியாது. ஆனால் சூப்பராக இருந்தது அன்றைக்கி சிக்கன் பிரியாணி. அதனால் ஆரணி கலவையில் போயிட்டு வரும்போது இந்த அரிசி வேணாந்தேன். நிறைய பேர் மனசில் ஊறிச்சு, பிரிஞ்சி காலிஃப்ளவர் பக்கோடா பிரியாணி 65 அப்படின்னு. மீனை வந்து சேர்த்து சாப்பிட்றது அதிகமாக யாரும் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிடுவோம். மீனில் நல்லா மசாலா தூக்கலாக போட்டு பச்சடி வச்சு கூட ஒரு அவுச்சி முட்டை கூட வச்சுக்கலாம்லப்பா. அவுச்சி முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக தான் இருக்கும். பிரியாணி சாப்பிடணும் அவசியம் கிடையாது, பிரிஞ்சே பிரியாணி மாதிரி தான் இருக்குது. நான் இலையை போட்டு உட்காந்துருக்கேன், பெருசாக போட்டு. எனக்கு முன்னமா போட்டிருக்கேன், எல்லாருக்கும் இந்த இலை. முதல்ல இலையே கழுவுனே தண்ணி ஊற்றலாம், முதல்ல கட்டுங்க. இலை சுத்தமாக இருக்குது, இலை கழுவுன்னு வச்சுக்கேன் தனியாக கிழிஞ்சிடும். ஒரே இலையா? அப்போ 3 பேருக்கும். ஆமாம், ஒரே இலை போட்டுக்கோம். இவ்வளோ பெரிய இலையை போட்டு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்ப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து. உண்மையிலுமே ஸ்பெஷல் தாங்க. ஓகே, தண்ணி ஓரமா வை, மீன் ஓரமா வச்சிருவா. மீனையும் ஓரமா வை. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் மீன் நடுவில் இப்போ கேட்பேன் நினைச்சேன். ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரிஞ்சிப்பா இன்னைக்கு. வெஜிடபிள் பிரிஞ்சி தான், ஆனால் சாதா வெஜிடபிள் பிரிஞ்சி கிடையாது இது. ஆரணிக்கு போய் அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே ஆர்டர் செஞ்சு இந்த அரிசி தான் அங்கே எல்லா வீட்லையும் செய்வாங்களாம், எனக்கு தெரியாது. ஆனால் சூப்பராக இருந்தது அன்றைக்கி சிக்கன் பிரியாணி. அதனால் ஆரணி கலவையில் போயிட்டு வரும்போது இந்த அரிசி வேணாந்தேன். துளசி அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தான் இது தெரியும், நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே என்ன ஃபங்க்ஷன் தானே இது தான் போடுறாங்க, பிரிஞ்சி பிரியாணி எல்லாம். நம்ம வந்து பாசுமதி அரிசி மாதிரி பயந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினாலும் இந்த பாசுமதி அரிசி மாதிரிலாம் குழையாமல் சூப்பராக வந்துடுது. அதே போல் வாசனை பார்த்தீங்கன்னா அப்போ கம்மன்னு வருதுங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன், 5 கிலோ அரிசி வேணும் அங்கேருந்து. போடுங்க. கேரட்டு உருளைக்கிழங்கு மட்டும்தான் அதில் போட்டுருவோம். எல்லாருக்கும் போட்டுருங்க. ஓகே, இது வந்து விக்கிக்கு, இது வந்து எனக்கு, இந்த பக்கம் யாருக்கு? எனக்கு. அந்த பக்கம் பீஸா போகுது, ஒரே பீஸா இருக்கு. இந்த பக்கம் சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் மாதிரி இப்படி சுத்திக்கிறீங்க. இந்த பக்கம் பீஸே காணும், அந்த பக்கம் பீஸா போகுது. பச்சடி வைங்க முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு மீன். நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா மீனுக்கு பஞ்சமே கிடையாது, காசு கொடுத்து வாங்கலாங்க. நாங்களாம் பிடிச்ச மீன் தான். சும்மாவே தடியாக இருக்கு பாரு மீன். இது யாருக்கு வேணும்? முழு மீன். சரி, விக்கிக்கு வந்து துண்டு மீனாக கொடுப்போம். விக்கி, நீ வந்து துண்டு மீனாக சாப்பிடு. நான் வந்து முழு மீனாக சாப்பிட்றேன். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிட ஆரம்பிக்கலாம். மீன்லாம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம் வேறையா? இந்த அரிசி சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பாசுமதி அரிசி தான் சொல்லிட்டு பார்த்தா இந்த அரிசி வாங்கி கொடுத்தாங்க.
நானே ஆச்சரியப்பட்டேன், என்ன இந்த அரிசி வாங்கி கொடுன்னு கேட்டேன். ஆனால் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சொன்னேன். அதே மாதிரி சூப்பராக இருந்தது பிரியாணி. அதனால் அன்றைக்கி வரும்போது கலவையில் 5 கிலோ அரிசி வாங்கினேன். 1 கிலோ அரிசி வந்து 75 ரூபா. சூப்பராக இருக்குது. பிரியாணி அரிசி மாதிரி இருந்தாலும் மெலிசு மெலிசாலாம் இல்லைல்ல, அது சாதா அரிசி மாதிரி தான் இருக்குது. மெலிசு மெலிசாக இருக்கும். அது நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம உதிரியாக பண்ணுறதுக்காக நான் செஞ்ச மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. சூப்பராக இருக்கு நிஜமாலே. வெஜிடபிள் பிரிஞ்சியே சூப்பராக இருக்குன்னா இன்னும் இதில் கறி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். மீன் அறுவல். சிக்கன் 65 இல்லை காலிஃப்ளவர் பக்கோடா தான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு மீன் எப்படின்னு பார்ப்போம். மீனுக்கு சூப்பராக இருக்குப்பா. நல்லா இருக்கு. ம் Alright. நம்ம எப்பவுமே என்னதான் சொல்லுவேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேற. பசிடா, பசி ருசி அறியாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வறுவல் மீனுக்கும் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சிக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்கு. நம்ம ஸ்டைல்லப்பா மீன் அறுவல் வச்சு. அது உன் ஸ்டைல்ரா, அதே நம்ம ஸ்டைலுன்ற. ஆனியன் பச்சடி வச்சு பிரிஞ்சி 3மே சேர்த்து நிறைய பேர் மனசில் ஊறிச்சு, பிரிஞ்சி காலிஃப்ளவர் பக்கோடா பிரியாணி 65 அப்படின்னு. மீனை வந்து சேர்த்து சாப்பிட்றது அதிகமாக யாரும் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிடுவோம். மீனில் நல்லா மசாலா தூக்கலாக போட்டு பச்சடி வச்சு கூட ஒரு அவுச்சி முட்டை வச்சுக்கலாம்லப்பா. அவுச்சி முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக தான் இருக்கும். பிரியாணி சாப்பிடணும் அவசியம் கிடையாது, பிரிஞ்சே பிரியாணி மாதிரி தான் இருக்குது. தேவயானி வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல. அது ஸ்பெஷல் கிளாஸ் தேவயானிக்கு. இவர் சீக்கிரம் வந்துட்டார். வந்தோடனே உட்கார வச்சு ஜாலியாக சாப்பிட.
இனிமேல் போட்டு நாட்டு மீன்லாம் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏரி குளம் எல்லாம் வற்றி போச்சு. இந்த வருஷம் மழை அதிகமாக கிடையாது. இருக்கு மேம்பட்டு தண்ணி வந்து வெள்ளம் ஒன்றா தான் மீன், தண்ணி வந்து அடுத்து மீன் உற்பத்தி ஆனால் தான். மீன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமேட்டு. இந்த மீன்லாம் என்ன, நம்ம பக்கத்துலேயே கடல் இருக்கு. கடல் மீன் எங்களுக்கு பக்கம் தான், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சாரி, நம்ம பசி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டேன். எப்படி மீன் வறக்கும்போது நான் 2 மீன் சாப்பிட்டேன். நீ சீக்கிரம் சாப்பிட்டலப்பா. இந்த வாட்டி மீனும் காலி ஆயிடுச்சு. அப்பமா சாப்பிட்ற மீனை வச்சுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனும் காலி. அட்டகாசமான விருந்து இன்னைக்கு. சிம்பிளாக தான் இருந்து சாப்பிட்டோம். சாதாரண வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் வந்து மீன் வறுவல், ஆனியன் பச்சடி. செம்ம சூப்பருங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.